கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஷீபா. நாங்கள் நாகர்கோவிலேருந்து வரேன். நாங்கள் இப்போ சென்னையில் ஃபேமிலியாக இருக்கோம், போரூரில். என் மகன் போன வருஷம் கல்வியாண்டில் காலேஜ் முடித்து அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் 12,000 ரூபாய் சேலரியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். டிசம்பர் மாதம் நான் விண்ணப்பம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போனேன். ஏசப்பா, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுப்பா. டிசம்பர் 29 என்னுடைய கசின் பிரதரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சும்மா லேபராக தான் ஒரு விசா தருவேன்னு நான் கேட்டேன். அவன் என்ன படிச்சிருக்கான்னு கேட்டு அப்புறம் பேசினது பிறகு தான் தெரிஞ்சது. கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எல்லாமே ஒரு வாரத்திலே கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் கடந்த February 1 அவனுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ. நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு அபுதாபியிலேருந்து இன்டர்வியூ. அதுலேயும் ஆண்டவர் இன்டர்வியூ நல்ல முறையில் கிளியர் பண்ண செய்து 10 அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வரவும், அந்த அபுதாபி தேசத்திலே என் மகனுக்காக கர்த்தர் கொடுத்த வேலை HSC ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் கம்பெனியிலே என் மகனுக்கு ஒரு பணியை கொடுத்து 27 அவன் அபுதாபி தேசத்திற்கு போய் இன்று அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்துள்ளார். 12,000 ரூபாய் சம்பளத்திலே வேலை வாங்கி பார்த்து கொண்டிருந்த என் மகனுக்கு இன்று 70,000 ரூபாய் சம்பளத்திலே ஆண்டவர் பணியமர்த்த வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியாளையும் சாட்சியாக நிறுத்துகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் மாதந்தோறும் இந்த இடத்துல அநேக ஜெப குறிப்புகளோடு வருவோம். வரும்போது கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என்னோட தேவைகள் நிறைய இருக்கும், என்னுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட யாரெல்லாம் ஜெப குறிப்பு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக இந்த இடத்துல நான் ஜெப குறிப்பு எழுதுவேன். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்களுக்காக. அது மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு கர்த்தர் திருமணத்தை வாய்க்க செய்தார். அது மட்டும் இல்லை, ஒரு 5 வருடமாக ஒரு சகோதரி எங்கள் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ரொம்ப எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துருக்காங்க. ஏன் அவங்களே ரொம்ப தோண்டு போயிருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தோம், எங்கேயுமே இதுக்கு ரிசல்ட்டு சரியாகவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஆனால் ஒரு மாதம் நான் இங்கே வரும்போதும் அவங்களுக்காக இங்கே ஜெப குறிப்பு எழுதி வைப்பேன். ஜெப குறிப்பு எழுதி வைக்கிறத காட்டில் இங்கே இருக்கிற ஒரு சாட்சிகளும் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி சொல்லுவேன். ஒன்று அவங்களுக்கு போயிட்டு நான் சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகுச்சு. ஆனால் இந்த 5 வருடம் இல்லை யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஜெப குறிப்பு எழுதி வச்சுட்டு போனதுனால இப்போ அவங்க 5 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. கர்த்தர் இந்த சாட்சியை கொடுத்ததுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் போட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீ எகிப்து தேசத்திற்கு போவதை குறித்து இனி சந்தேகப்பட வேண்டாம், அங்கேதான் உன்னை பெரிய ஜாதியாக்க நாம் திட்டம் வைத்திருக்கிறேன். என்னுடைய திட்டத்தை இப்பொழுது நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ராத்திரியிலே ஒரு சந்தோஷமான மங்கள வார்த்தையை ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு இரவோடு இரவாக சில மாற்றங்கள். இன்றைக்கு ராத்திரி இரவோடு இரவாக வாழ்க்கையில் சில அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்றைக்கு ராத்திரி இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்களிலே மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இன்றைக்கு ராத்திரி இரவோடு இரவாக நீ விரும்பி வந்த காரியங்கள் அவராலே உங்களுக்கு கைகூட போகிறது.
எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இரவோடு இரவாக நடக்க போகிற மாற்றங்கள். அன்றைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மனவேதனையின் உச்சக்கட்டத்திலே அவன் இருந்தான். அவனை சந்திக்கத்தான் ராத்திரியிலே இயேசு வந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவனுடைய பிள்ளைகளில் எல்லாரிலும் அவன் அதிகமாய் நேசித்தவன் யோசேப்பு. அவனை குறித்து ஒரு துர்ச்செய்தி வந்துவிட்டது. அவன் மிருகங்களினாலே பீருண்டு செத்து போய்விட்டான். அதற்கு அடையாளமாக அவன் அணிந்திருந்த ஆடையை கொண்டு வந்து தகப்பன் கையிலே மற்ற சகோதரர்கள் கொடுத்து அவன் செத்துப்போனான் என்று சொல்லி அவரை நம்ப வைத்து விட்டார்கள். அவனுடைய இருதயம் இடிந்து போய்விட்டது. பார்த்து பார்த்து பலவர்ண அங்கிகளை எல்லாம் தைத்து கொடுத்து என் பிள்ளை எப்படியெல்லாமோ இருப்பான் என்று நான் கனவு கண்டேன், என் பிள்ளை மரித்து போய்விட்டானே என்கிற துக்கம் அந்த தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த துக்கம் அந்த தகப்பனுடைய இருதயத்தில் பெரிய மனவேதனை. பல வருஷங்களாக மன அழுத்தத்தில் இருந்தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பினார். இன்றைக்கும் நீங்கள் நேசித்த யாரோ ஒருவர் மரித்து போயிருக்கலாம், இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் உங்களை விட்டு சண்டை போட்டு வெளியே போயிருக்கலாம். அது பிள்ளையாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். அவர்கள் நிமித்தம் உங்கள் இருதயம் மனவேதனை அடைந்திருக்கலாம். அவர்கள் உங்களோடு இருந்த நாட்களை நினைத்து நினைத்து நீங்கள் அதிகமாய் துக்கப்பட்டு சரீரத்தில் அநேக வியாதிகளை சேர்த்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு யாக்கோபு அப்படித்தான் இருந்தான். அவனுடைய மனவேதனையை என் ஆண்டவரால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும்படி எந்த பிள்ளை செத்து போய்விட்டான் என்று நினைத்து கொண்டிருந்தாரோ அந்த பிள்ளைக்கு அவன் குடியிருக்க போன எகிப்து தேசத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மேன்மையை கொடுத்து அங்கே எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை பெரிய அதிபதியாக மாற்றி அந்த நல்ல செய்தி தகப்பனுக்கு கொடுக்கப்பட போகிறது. அப்பொழுது தான் அவன் தகப்பனிடத்தில் இந்த சகோதரர்கள் வந்து சொன்னார்கள், யோசேப்பு எகிப்து தேசத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கிறார், அவர் வண்டி அனுப்பி நம்மளை குடும்பமாக அந்த தேசத்தில் வந்து செட்டில் பண்ண கூப்பிடுகிறான் என்கிற அதிர்ச்சி தருகிற ஒரு நல்ல மங்கள செய்தி அந்த தகப்பனுக்கு கிடைத்தது. அப்பொழுது அந்த தகப்பனுடைய இருதயத்திலே ஒரு சந்தேகம், உண்மையிலே இவனுக்கு சொல்கிறது சரிதானா? இதே சகோதரர்கள் தானே எங்கள் கண்ணு முன்னால் மிருகங்களினாலே தாக்கப்பட்டவன் செத்து போய்விட்டான், இதோ அடையாளம் என்ற ஆடைகளையெல்லாம் கொண்டு கொடுத்தார்களே, அதே சகோதரர்கள் இப்பொழுது காரியத்தை மாற்றி சொல்லுகிறார்களே, இதில் எதை நம்புவது? முதலாவது சொன்ன காரியத்தை நம்புவதா, இப்பொழுது இவர்கள் சொல்லுகிற இந்த சந்தோஷமான செய்தியை நாம் நம்புவதா? ஒரு கேள்விக்குறியோடு அவனுடைய இரவுகள் கழிந்து கொண்டிருந்தது. அவனுடைய கேள்விக்குறிகளுக்கு ஆண்டவர் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினார். இன்றைக்கு நீங்களும் பலவிதமான கேள்விகளோடு இந்த இடத்துல வந்திருக்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னதான் அற்புதம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னதான் ஆண்டவர் எனக்கு வார்த்தை வைத்திருக்கிறார்? கேள்வி மேலே கேள்விகளை தொடுத்து கொண்டு நைட்டு தூங்கும் பொழுதெல்லாம் இரவிலே தூக்கம் வராமல் இந்த கேள்விகளையே நினைத்து கொண்டு உடைய நாட்களை நீங்கள் கழித்து கொண்டிருக்கலாம். அப்படி கழித்த யாக்கோபை சந்திக்க ஆண்டவர் நேரடியாக வந்தார். அவனை பார்த்து சொல்லுகிறார், இப்போ சொல்லப்பட்ட நல்ல செய்தி தான் உண்மையான செய்தி. உன் பிள்ளைய நான் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சிருக்கிறேன், அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறத போய் நீ நீ கண்ணார உன் பிள்ளை நல்லா இருக்கிறத நீ பார்க்க வேண்டும். நீ மிகவும் நேசித்த உன்னுடைய பிள்ளை நல்ல லைஃப்ல செட்டில் ஆகியிருக்கிறத நீ பார்த்து சந்தோஷமாக உன்னுடைய முதிர் வயதிலே உன் கண்கள் மூட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இன்றைக்கும் அநேக காரியங்கள் நிறைவேறாததன் நிமித்தம் இப்படியே நான் செத்து போய்விடுவேனோ, என் பிள்ளையை அனாதையை விட்டு விடுவேனோ, என் பிள்ளைக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன், ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நான் செத்து போயிட்டா அதுக்கு பிறகு என் பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகும் என்கிற அநேக கேள்விகள் யாக்கோபிடத்தில் இருந்தது போல உங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் இயேசு யாக்கோபுக்கு எப்படி ஒரு நல்ல செய்தியை கொடுத்து, எந்த பிள்ளை செத்து கிடக்கிறான், செத்து போயிட்டான், எந்த பிள்ளையுடைய கதை முடிந்து விட்டது என்று அழுது கொண்டிருந்தானோ அவனை குறித்து ஒரு நல்ல செய்தி அவனுக்கு வந்தது. இன்றைக்கு பிறகு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது, இனி யார் நினைத்தாலும் இந்த பிள்ளையை கை தூக்கி எடுக்க முடியாது, யார் நினைத்தாலும் இந்த பிள்ளையை நீ உயிர்த்தெழுந்து வர முடியாது, யார் நினைத்தாலும் இந்த பிள்ளைக்கு நீ துளிர்விடும் காலம் வருவ போவதில்லை, அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான்,
இதோடு அவனுடைய கதை முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவனை ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி சந்தித்து உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பதற்காகவே அவனை ஆண்டவர் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். அவனை குறித்து இன்றைக்கு வரைக்கும் உனக்கு துர்ச்செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். அவளை குறித்து இன்றைக்கு வரைக்கும் உனக்கு துர்ச்செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிறகு அந்த பிள்ளையை குறித்து நீங்கள் நற்செய்தி கேட்கத்தக்கதாக சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்தார். என்ன சொன்னாரு? பயப்படாத யாக்கோபே, அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீ அந்த எகிப்து தேசத்துக்கு போக ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ எகிப்து தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அங்கே உன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். நீ உடனடியாக புறப்பட்டு போகலாம். உனக்கு தடைகள் நீங்கினது, பரலோகம் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அநேக காரியங்களிலே அனுமதி கிடைக்காத உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் அனுமதியை கொடுத்து, எந்த தேசத்தில் என்ட்ரி ஆக முடியவில்லை என்று கதறிக்கொண்டிருந்தீர்களோ அந்த தேசத்தில் என்ட்ரி ஆக பரலோகம் இன்றைக்கு உனக்கு அனுமதி கொடுக்கிறது. எந்த வேலைக்குள்ளே நீ மறுபடியும் போக முடியாது, இந்த வேலையில் நான் மறுபடியும் நிலைக்க முடியாது, நான் கடினமாய் உழைத்தேன், ஆனாலும் எனக்கு முன்னேற்றம் வரவில்லை, எனக்கு ப்ரமோஷன் வரவில்லை, என்னை வேலை விட்டு எடுத்து விட்டார்கள் என்று நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாயோ, அங்கே மறுபடியும் உனக்கு ஒரு என்ட்ரியை உருவாக்குவேன். அங்கு உனக்கு மறுபடியும் ஒரு வழியை நான் திறப்பேன். அங்கு மறுபடியும் உனக்காக ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. எங்கெல்லாம் காரியங்கள் உனக்கு எதிர்மறையா இருந்ததோ அங்கெல்லாம் உனக்கு காரியங்களை அனுகூலமாய் மாற்றும்படி இதோ என் தூதர்களுக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே அவன் அதை உட்கொண்டது மாத்திரமல்ல, அதை நம்பி தன் பிள்ளையாகிய யோசேப்பு அனுப்பின வண்டியிலே அவன் ஏறி பிரயாணப்பட்டு போனான். என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். வேதனையோடு அழுது கொண்டு போகிறான். அவன் எகிப்து தேசத்திலே போன உடனடியாக கண்ட காரியம், எந்த பிள்ளை செத்து போய்விட்டான், அவனுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று நினைத்தானோ அவன் ஓடி வருகிறான். தன் தகப்பனுடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அவன் அழுது முத்தமிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வேதனையின் கண்ணீருக்கு இன்றைக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். இனி உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் அது ஆனந்த கண்ணீராயிருக்குமே தவிர வேதனையின் கண்ணீராய் இருக்க முடியாது. அவங்க அப்பா தனியாக போகல, மற்ற பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேசத்திற்கு போகிறார். என்ன நடக்கிறதோ பார்ப்போம். ஆதியாகமம் 47:11-12 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். இந்த எகிப்து தேசத்திலே இந்த தகப்பனாகிய யாக்கோபு தான் மட்டும் போகவில்லை, தன்னுடைய எல்லா சகோதரர்களை அழைத்து கொண்டு போகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த எகிப்து தேசத்திலே எந்த பிள்ளை செத்து போனான் என்று நினைத்தார்களோ அந்த பிள்ளையை ஆண்டவர் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக வச்சு அங்கே நல்ல செல்வாக்குள்ள ஒரு மனுஷனாக தன்னுடைய பிள்ளையை வைத்திருக்கிறபடியினாலே அந்த செல்வாக்கினால தன்னுடைய முழு குடும்பத்தையும் செட்டில் பண்ண முடியும் என்கிற நம்பிக்கையிலே எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறான். அங்கு போன அந்த தேசத்தினுடைய ராஜாவே சொல்லுகிறார், உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் உன்னுடைய தகப்பனுக்கும் தேசத்தில் இருக்கிறதுலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்கிற இடத்திலே அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்துரு அப்படின்ட்டார். அங்கே இருக்கிறதுல தள்ளப்பட்ட ஒரு இடம் அல்ல, வறுமையான ஒரு இடம் அல்ல, பஞ்சமான ஒரு இடம் அல்ல, வாழ்விற்கு வழியில்லாத ஒரு இடம் அல்ல,
வாழ்வதற்கு நல்ல வசதியான, செழிப்பான, நல்ல வியாபாரம் பண்ணுகிற, நல்ல விவசாயம் பண்ணுகிற, நல்ல வருமானத்தை எடுக்கிற நல்ல இடத்திலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல நல்ல வேலை இல்லைன்னு வந்திருக்கலாம், நல்ல தொழில் இல்லை என்று வந்திருக்கலாம், எல்லாமே எனக்கு தீமையா இருக்கிறது என்று நீங்கள் வந்திருக்கலாம். என் இயேசு சொல்லுகிறார், அன்றைக்கு தகப்பன் அழுது கொண்டு வரும் பொழுது அவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே சுதந்திரம் கொடுத்த ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே வேலையை கொடுப்பார். அநேக பிள்ளைகளுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வந்திருக்கிறீங்க, தொழிலில் ப்ரொஃபஷனில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தொழிலை மாற்றிடலாமா, நம்முடைய படித்த படிப்பிற்கும் நமக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கும் வழி இல்லை, வேற ஒரு தொழிலுக்குள்ளால் இல்லைன்னா நம்ம படிக்காத இன்னொரு ஃபீல்டில் நம்ம போயிடலாமா என்றெல்லாம் சொல்லி சிலர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் ஒரு நோக்கத்தோடே தான் உனக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்து அதில் படிக்க வச்ச அந்த இடத்துல உனக்கு நல்ல சுதந்திரம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லதை கொடுப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்தார். அது எப்படி இருந்ததாம்? எகிப்து தேசத்தில் இருக்கிறதுலே நல்ல இடமாகிய ராமசேஸ், அவங்க போய் செட்டிலாக போன தேசத்திலேயே இருக்கிறதுலே பெஸ்ட் நல்லதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த தகப்பனுடைய கண்ணீரின் ஜெபம். அந்த தகப்பனுடைய மனவேதனைக்கு முற்றுப்புள்ளியை வைக்கும் பொழுது அவன் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் அவர்களுக்கு செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால்தான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவங்க நினைச்சதை விட நல்ல நாடாகிய ராமசேஸிலே அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நல்ல கம்பெனியில் வேலை, நல்ல தொழில் செய்கிற இடத்துல உனக்கு தொழிலுக்கான இடம், நல்ல ஃபேமஸான ஒரு ஃபீல்டில் ஆண்டவர் கொண்டு போய் உன் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நல்லதே நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா, நல்லது நடக்கும். சரி, இரவோடு இரவாக ஆண்டவர் என்ன மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார்? முதலாவது, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு இரவோடு இரவாக நீ விரும்புகிற காரியம் அவராலே உனக்கு நிறைவேறும். அல்லேலூயா. அதுக்கு நீ ஆண்டவர் 4 மாதம் எடுக்கவோ 6 மாதமோ எடுக்கவோ இல்லை. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இரவோடு இரவாக நீ விரும்பி வந்திருக்கிற காரியம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனமும். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே தாராளமாக கேள் என்று தேவன் சொன்னார். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, இருக்கிறதுலே பெஸ்ட் வேலையை கொடுப்பேன், பெஸ்ட் ஊழியத்தை கொடுப்பேன், பெஸ்டான தொழிலை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்து உங்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நான் அதை உனக்கு தருவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டை நான் கொடுத்தாச்சு, இப்போ அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அன்றைக்கு சாலமோனுக்கு நல்ல ராஜ பதவியை கொடுத்து விட்டு ஆண்டவர் அவனை பார்த்து ராத்திரியிலே கேட்கிறார், சாலமோனே, நீ எனக்காக நல்ல ஒரு ஆராதனை ஏறெடுத்து நல்ல ஆலய பிரதிஷ்டை பண்ணினாயே, அதிலே நான் மயங்கி போய் நின்று இப்பொழுது உன்னை பார்த்து கேட்குறேன், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதே வார்த்தையை கேட்கிறார். அன்றைக்கு அவன் பண்ணின ஆலய பிரதிஷ்டையிலே தேவ மகிமை இறங்கி வந்தது. அவன் செலுத்தின பலிகளிலே ஆண்டவர் ஆனந்தம் அடைந்து சந்தோஷமாக ராத்திரியிலே அவனை பார்த்து நேரடியாக கேட்கிறார் சொப்பனத்திலே, சாலமோனே, உனக்கு விரும்புகிறது எதுவாக இருந்தாலும் நீ கேள், நான் உனக்கு தருகிறேன். ஏன்னா இன்னைக்கு நீ கொடுத்த இந்த பலிகளிலே நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன்.
நீ எனக்கு செலுத்தின பலிகளிலே நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன், என்ன வேணாலும் கேள். அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுத்ததுக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்னா ஆண்டவர் உங்களுக்கு கடனாளி ஆகிவிடுவார். அவர் ஒருவருக்கும் கடனாளியா இருக்கிறவர் அல்ல, உனக்கு கடனாளியா இன்றைக்கு இருக்க மாட்டார். எனவே ஆண்டவர் உங்களை பார்த்து சாலமோனுக்கு ஓப்பனா கேட்டது மாதிரி உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நான் அதை தருவேன். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது அநேகர் இருதயத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன வேணும். ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அதை இன்றைக்கு கொடுப்பார். அன்றைக்கு சாலமோன் ஞானமா ஒரு காரியத்தை கேட்டான். என்ன கேட்டான்னா, ஆண்டவரே, என் கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க, இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாக என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க. எனவே எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், திரளாய் கிடக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை தீமை இன்னதென்று வகையறுத்து நியாயம் சொல்லுகிற விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாரும். தனக்காக ஒன்றும் கேட்கவில்லை, தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஜனங்களுக்காக அவன் கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சல்யூட் பண்ணினான். அவனுடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிரீதியாக இருந்தது. ஆண்டவரை எனக்கு கொஞ்சம் செல்வமும் பணமும் கொஞ்சம் சம்பத்தும் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கேட்கல. எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க அவன் கேட்கவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு, என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு திரளான இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க, நானும் சின்ன பையன், போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கிற இந்த சின்ன பிள்ளைய நம்பி பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறேன். வீட்டில் அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், என்னம்மா கல்லூரி படிப்பு முடிச்சு இன்னும் விளையாட்டு பிள்ளை மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்ன தம்பி நீ இவ்வளவு படிச்சு ஒரு வேலைக்கு போய் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அன்றைக்கு விளையாட்டு பிள்ளையாய் இருந்த சாலமோனிடத்திலே தான் ஆண்டவர் பெரிய ராஜ்ய பதவியை கொடுத்தார். அப்ப அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் சின்ன பையன், ஆண்டவரே நான் போக்குவரவு அறியாத பிள்ளையாய் இருக்கிறேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த பதவியை நான் சரியாக செய்ய முடியாது. தன்னை தாழ்த்துகிற சாலமோன் தன்னை தாழ்த்தி, நான் தரை மட்டும், நான் ராஜா அப்படின்னு அவன் சொல்லலை, நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே, சின்ன பையன், எனக்கு போக்குவரவு அறியாத பிள்ளையா இருக்கிறேன், எனவே எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. ஆமா, அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? இவன் தனக்குன்னு எதையும் கேட்கல, இந்த ஜனங்களுக்காக ஒன்றை கேட்கிறான், இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், இந்த ஜனங்களுக்கு நான் உண்மையான ராஜாவாக இருக்க வேண்டும். எதற்காக நன்மை தீமை வகையறுக்கிற ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான் தெரியுமா? அவனை நம்பி கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு, அந்த ராஜ பதவியை அவன் யாருக்கும் வித்தியாசம் பார்க்காமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் ஞானத்தை கேட்டான். ஞானமுள்ள இருதயம் என்று சொல்லுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு மனுஷனுக்குள்ளால் ஆண்டவர் ஞானமுள்ள இருதயத்தை வைத்தால் அந்த ஞானமுள்ள இருதயம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சம்பாதித்து தரும். அந்த ஞானமுள்ள இருதயம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும். அவன் விரும்பின காரியம் ஆண்டவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13-14 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் நிகராய் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இப்ப பாருங்க, அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணு. என்ன கேட்டான்? ஞானமுள்ள இருதயம். ஆண்டவர் அடிஷனலா 3 போனஸை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவன் ஒன்று கேட்டான், ஆண்டவர் அதையும் கொடுத்து அதுக்கு மேல 3, அப்படின்னா 4 பிளெஸிங்ஸ் ஆண்டவர் கொடுத்தாராம். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அடிஷனல் போனஸ் நிறைய உங்களுக்கு வரப்போகுது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தாரும். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.